பார்க்க போறது லோவில் வந்து அடுத்த செக்ஷன் நாங்க பார்க்க போறோம். லீகல் சிஸ்டம் ஆஃப் ஸ்ரீலங்கா. சரிதானே? அந்த பாடத்துல வந்து நம்ம என்னென்னத்தை கத்துக்கொள்ள போறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுல வந்து நம்ம முதலாவது டு ஐடென்டிஃபை தட் ஸ்ரீலங்கா ஹேஸ் அ மல்டிபிள் லீகல் சிஸ்டம். அதாவது வந்து ஸ்ரீலங்கா வந்து நிறைய வகையான லீகல் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுது. அதாவது நிறைய வகையான சட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணுது. அதை நாம பார்க்க போறோம். சரிதானே? ரெண்டாவது வந்து டு எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் லோஸ் இன் சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ். அதாவது வந்து சிம்பிள் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம எப்படி எப்படி டிஃப்ரெண்ட் லோஸை வந்து அப்ளை பண்றோம் அதை வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து டு கிளாசிஃபை டிஃப்ரெண்ட் லோ இன்டு பர்சனல் ஓ அண்ட் டெரிட்டோரியல். அதாவது வந்து பர்சனல் லோன் வந்து இருக்குது. பர்சனல் சொன்னா தனிப்பட்ட நபர்களுக்கான ஒரு சட்டமும், அடுத்தது வந்து டெரிட்டோரியல் லோன்றது வந்து ஒரு பிரதேசத்துக்கான ஒரு லோ. பிரதேச ஐ மீன் இந்த பிரதேசத்துக்கு இந்த லோ அப்ளிகபிள் ஆகும். இந்த பிரதேசம் நாங்க பிறகு பார்ப்போம். அதை என்னன்னு டீட்டெயிலா அதை பார்க்க போறோம். அடுத்தது வந்து டு ரெகனைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லோஸ் இன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். சரி, அதை வந்து நாங்க பார்க்க போறோம். லீகல் சிஸ்டம் ஆஃப் ஸ்ரீலங்கா. நம்மளோட ஸ்ரீலங்காவில் வந்து நாம வந்து இந்த 5 வகையான லோவை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். அதை பத்தி டீப்பா தான் நம்ம இந்த பாடத்துல ஃபுல்லாவே பார்க்க போறோம். முதலாவது வந்து ரோமன் டச் லோ, ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் லோ, மூன்றாவது முஸ்லிம் லோ, நாலாவது கேண்டியன் லோ, அஞ்சாவது தேசவளமை லோ. சரிதானே? இப்ப நாம முதலாவது பார்க்க போறது, முதலாவது நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியோட தொடங்குறாங்க. அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்ப்போம். ஜெமினு லிவ்ட் இன் கோல், மேரிட் குமாரி லிவ்ஸ் இன் கண்டி. அதாவது வந்து ஜெமினோன்றவரால் காலியில வசிக்கிறார். அவர் வந்து குமாரின்னு சொல்லி கண்டியில வசிக்கிறவரால திருமணம் செய்யல. அடுத்தது வந்து their marriage took place in கண்டி after the marriage start living in கொழும்பு. ரெண்டு பேருடையும் கல்யாணம் வந்து கண்டியில இடம்பெறுது. அதற்கு பிறகு அவையில் வந்து கொழும்புல வசிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவைகளுக்கு என்ன லோ அப்ளிகபிள் ஆகும் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்டிங்லயே நம்ம விட சொன்னோம்னு சொன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஸோ நம்ம ரோமன் டச் லோன்னா என்னென்னு படிச்சுட்டு பிறகு நம்ம அதுக்கான விடைய பார்ப்போம். சரிதானே? நம்ம படிக்கிறோம் ரோமன் டச் லோ. ரோமன் டச் லோவை வந்து நம்மட ஸ்ரீலங்கால வந்து ரோமன் டச் லோ கொமன் லோவாகவும் ரெசிடியரி லோவாகவும் வந்து நம்ம பயன்படுத்துறோம். சரிதானே? கொமன் லோ அண்ட் ரெசிடியரி லோ. கொமன் லோன்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். The system of law that applies in Sri Lanka when statutes and indigenous law do not regulate any matter. அதாவது வந்து சட்டம், அதாவது வந்து இப்ப சொன்னோம் தானே, நம்ம மேல பார்த்தோமே பாருங்க, இவ்வளவு லோவும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் தானே. இவ்வளவு லோவும், அதாவது இங்கிலீஷ் லோ, முஸ்லீம் லோ, கண்டியன் லோ, தேசவளம், இவ்வளவு லோவும் அப்ளிகபிள் ஆகாத சந்தர்ப்பத்துல, அதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குற்றம் ஒன்று இடம்பெற்றுட்டு ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது, அதுக்கு இவ்வளவு லோவும் அப்ளிகபிள் ஆகாது என்று தெரிகிற சந்தர்ப்பத்துல நம்மளோட ஸ்ரீலங்கா வந்து அதுக்கு தீர்வு காண்றதுக்கு ரோமன் டச் லோவை பயன்படுத்தும். சரிதானே? அதுதான் வந்து இதுண்ட விளக்கம். இந்த கொமென் லோ வந்து ஏன் நாம ரோமன் டச் லோவை கொமென் லோன்னு சொல்றோம்னு சொன்னா, the system of Sri Lanka that the system of law that applies in Sri Lanka when statutes and indigenous laws do not regulate any matter. அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து சட்டமும் பூர்வாங்க சட்டமும் ஒழுங்குபடுத்தாத போது, அதாவது வந்து அது அப்ளிகபிள் ஆகாத போது நாம வந்து ரோமன் டச் லோவை பயன்படுத்துறோம். அதாவது வந்து இப்ப எனக்கு சிங்கிள் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றதுன்னு சொன்னா, ஒரு ஒரு குற்றச்சாட்டு உண்டு இடம்பெற்றுட்டு இருந்து வையுங்களேன். இப்ப ஒரு கோல்ல ஒரு 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 விஷயம் வந்து நடந்துட்டுது. ஸோ கேண்டியன் ஆக்களுக்குன்னு சொல்லி கேண்டியன் லோ இருக்குது, முஸ்லீம் ஆக்களுக்குன்னு சொல்லி முஸ்லீம் லோ இருக்குது, சேம் நொதோன் ப்ரொவின்ஸ் ஆக்களுக்குன்னு சொல்லி தேசவளமை லோ இருக்குது. ஆனா கோல் அப்படி இல்லை, ஒரு லோவும் இல்லை. அங்க ஒரு விஷயம் இடம்பெற்றுட்டுது.
அப்ப இந்த இவ்வளவு லோவுமே அப்ளிகபிள் ஆகாது. அப்ப அந்த இடத்துல நாம அப்ளிகபிள் பண்ற லோ வந்து, அதாவது பயன்படுத்துற லோ, அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண்றதுக்கு யூஸ் பண்ற லோவா வந்து ரோமன் டச் லோ இருக்க போகுது. அதுக்குத்தான் பொது கொமன் லோன்னு சொல்லி நம்ம ரோமன் டச் லோவை சொல்றோம். அடுத்தது வந்து ரெசிடுவரி லோன்றது வந்து நம்ம ரோமன் டச் லோவை சொல்றோம். ரெசிடுவரி லோன்றது வந்து ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னு சொன்னா, ரெசிடுவரின்னு சொன்னா ரோமன் டச் லோ சாரி exist when existing law is silent and that time Roman Dutch law go to and fill the gap. சரிதானே? அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வந்து இப்ப முஸ்லிம் ஆக்களுக்கு கொமெனா வந்து அப்ளிகபிள் ஆகுற லோ வந்து முஸ்லீம் லோ. சரிதானே? முஸ்லீம் லோ தான் வந்து கொமெனா அவைக்கு அப்ளிகபிள் ஆகுற லோ. ஆனா அவைண்ட முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனா முஸ்லிம் லோவுல வந்து அது விஷயமா எதுவுமே பொருந்தாது. அதாவது அந்த லோவுல வந்து எதுவுமே பொருந்தக்கூடிய மாதிரி ஒன்றுமே இல்லைன்னும் போது அந்த இடத்துல வந்து நம்மளோட ரோமன் டச் லோ வந்து அப்ளிகபிள் ஆகும். சரிதானே? அதை சிம்பிளா எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு சொன்னா எக்ஸிஸ்டிங் லோ இருக்கு, அதாவது பொருத்தமான லோ வந்து இருக்கு. அதாவது முஸ்லீம் ஆக்களுக்குன்னு சொன்னா முஸ்லீம் லோ, கேண்டியன் ஆக்களுக்குன்னு சொன்னா கேண்டியன் லோன்னு சொல்லி இருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயம் தொடர்பா அதுல எந்த ஒரு தீர்ப்புமே இல்லை, அந்த லோவுல எந்த ஒரு இதுவுமே இல்லை என்னும் போது நம்ம எக்ஸிஸ்டிங் லோ இருந்தாலுமே நம்ம ரோமன் டச் லோவை பயன்படுத்துறோம். அதுக்கு தான் வந்து அதனாலதான் வந்து ரோமன் டச் லோவை ரெசிடியூரி லோன்னு சொல்லி சொல்றோம். சரிதானே? இப்ப நாம எக்ஸாம்பிள பார்ப்போம். முதலாவது வந்து இப்ப இதுல பாருங்க, இதுக்கு எந்த லோ அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி சொல்லுங்க. ஜெமினி lived in ஜெமினி lived in Goa and married lives in Kumari. Married Kumari lives in Kandy. Their marriage took place in Kandy and after the marriage started living in Colombo. அப்ப இவைக்கு வந்து பொதுவாகவுமே இந்த மேலே இருக்கிற ஒரு லோவுமே அப்ளிகபிள் ஆகாது. இங்கிலீஷ் லோ அப்ளிகபிள் ஆகாது, முஸ்லீம் லோ அப்ளிகபிள் ஆகாது, கேண்டியன் லோ அப்ளிகபிள் ஆகாது, தேசவளமை லோ அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அந்த இடத்துல ரோமன் டச் லோ அப்ளிகபிள் ஆகும். சரிதானே? இதுதான் இப்ப இப்ப இன்னும் உங்களுக்கு மேலதிக விளக்கம் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து சோர்சஸ் ஆஃப் ரோமன் டச் லோ. சோர்சஸ் ஆஃப் வந்து இங்க இருந்து இவியல் வந்து ரோமன் டச் லோவை வந்து எடுத்து அதுக்கான சட்டங்களை உருவாக்கினம் என்றதான் வந்து பார்க்க போறோம். அது வந்து ரெண்டா பிரியுது, கிளாசிக்கல் ரோமன் டச் லோ அண்ட் மாடர்ன் ரோமன் டச் லோ. சரிதானே? கிளாசிக்கல் சாரி சாரி ஃபார் த டிலே. நான் தொடருவோம். சோர்சஸ் ஆஃப் ரோமன் டச் லோ. சோர்சஸ் ஆஃப் ரோமன் டச் லோ வந்து கிளாசிக்கல் ரோமன் டச் லோவாகவும் மாடர்ன் ரோமன் டச் லோவாகவும் பிரியுது. சரிதானே? அதாவது வந்து நம்ம ஏன் இந்த மாடர்ன் ரோமன் டச் லோவா பிரியுதுன்னு சொல்லி வந்து நம்ம பிறகு நான் உதாரணத்தோட உங்களுக்கு சொல்றேன்.
கிளாசிக்கல் ரோமன் டச் லோவில் வந்து சோர்சஸ் ஆஃப் ரோமன் டச் லோவில் கிளாசிக்கல் ரோமன் டச் லோக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்குதுன்னு சொன்னால் ட்ரீட்டிஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக், அதாவது வந்து நீதிபதிகளின் ஒப்பந்தங்கள், அதாவது வந்து நீதிபதிகள் ஒப்பந்தங்களை மேற்கொள்வீனம் தானே, அந்த ஒப்பந்தங்கள் வந்து இதுக்கு ஒரு சோர்ஸா இருக்குது, ரோமன் டச் லோ உருவாகிறதுக்கான ஒரு சோர்ஸா இருக்குது. அடுத்தது வந்து ஸ்டாச்சுஸ், சட்டங்கள், சட்டங்கள் ஏனைய சட்டங்கள் வந்து ரோமன் டச்ல உருவாகிறதுக்கு ஒரு சோர்ஸா இருக்குது. அடுத்தது வந்து யுடிஷியல் டிசிஷன்ஸ், அதாவது வந்து நீதித்துறைகளின் முடிவுகள், அதாவது நீதித்துறையின் முடிவுகள் வந்து ரோமன் டச்ல உருவாகிறதுக்கு ஒரு சோர்ஸா இருக்குது. அடுத்தது வந்து யூரிஸ்டிக் ஒப்பீனியன்ஸ், அதாவது வந்து நீதித்துறையின் கருத்துக்கள், அதுகளும் வந்து ரோமன் டச்ல உருவாகிறதுக்கு ஒரு சோர்ஸா இருக்குது. அடுத்தது வந்து கஸ்டம், சுங்கங்கள் வந்து ரோமன் டச்ல உருவாகிறதுக்கு ஒரு சோர்ஸா இருக்குது. மாடர்ன் ரோமன் டச் லோ இந்த சோர்சஸ் வந்து ட்ரீட்டிஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஸ், அதே தான் எனது நீதிபதிகளோட ஒப்பந்தங்கள், அடுத்தது ஸ்டாச்சுஸ் சட்டங்கள், அடுத்தது ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், இவெல்லாம் வந்து மாடர்ன் ரோமன் டச் லோ உருவாகிறதுக்கு சோர்சஸா இருக்கு. இந்த மாடர்ன் ரோமன் டச் லோ வந்து ஸ்பெசிஃபிக்கா சவுத் ஆப்பிரிக்காலையும் இன்னொன்று ஸ்ரீலங்காவிலையும் வந்து யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். சரிதானே, ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்காலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி சொல்லியிருக்கிறேன். சரிதானே, இங்க பாருங்க அப்ளிகேஷன் ஆஃப் ரோமன் டச் லோ, அதாவது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ரோமன் டச் லோன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா எந்த இந்த கேஸ்ல வந்து ரோமன் டச் லோ அப்ளை ஆகி இருக்குது அப்படின்றதுதான் இதுண்ட விளக்கம். சரிதானே, அது முதலாவது கேஸ் பாருங்க, கரஞ்சி ஹாமி வெர்சஸ் ஆங்கோ ஹாமி. சரிதானே, இதுல வந்து அதுல பாருங்க போட்டிருக்கு, the entirety of Roman Dutch law is not applicable in Sri Lanka, but only so much to it has should to our circumstance. அதாவது வந்து என்டையர்லி, அதாவது முழுமையான ரோமன் டச் law வந்து ஸ்ரீலங்காவில் அப்ளிகபிள் ஆகாட்டியும் நம்மளோட சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரோமன் டச் law அப்ளிகபிள் ஆகும்ன்ற மாதிரி சொல்லி இருக்குது. இது உங்களுக்கு அவ்வளவு கேஸ் டீடைல்ஸா தேவையில்லை, அங்கால மற்ற பாடங்களுக்கு தான் நீங்க வந்து கேஸ டீட்டெயில்ஸா படிக்கணும். ஆனா இதுண்ட மேலதிக விளக்கம் தெரிஞ்சு வைக்கிறது உங்களுக்கு நல்ல. நீங்க வந்து கூகுள்ல பார்த்தாலும் வேற சோர்சஸ் லோ புக்ல பார்த்தாலும் இதுகள் எடுக்கலாம். நான் ஷோர்ட்டா சொல்றேன். இந்த கேஸ் வந்து என்னன்னு சொன்னா அதாவது வந்து இலீகலா ஒரு பேபி பிறகுறதால வந்து மேரேஜ் ஆகாம அம்மா அப்பாவும் வெட்டிங் பண்ணிக்காம விபச்சாரம், அதனால வந்து ஒரு பிள்ளை பிறந்தது, அவன் அம்மா இறக்குறான், அதுக்கு பிறகு அந்த உரிமை தொடர்பான கேஸ் தான் இந்த கேஸ். சரிதானே, அதுல மேலதிக விளக்கம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா கூகுள்ல அப்படி போட்டீங்கன்னு சொன்னா வேற. நான் ஷோர்ட்டா சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு பேப்பர் பேசிஸ்ல என்னென்று கேள்வி வரும்னு சொன்னா எக்ஸ்பிளைன் த ரோமன் டச் லோ அப்படின்னு சொல்லி வந்தேன்னு சொன்னா நீங்க வந்து அந்த மேல சொன்ன மாதிரி கொமென் லோ, ரோமன் டச் லோ வந்து ஸ்ரீலங்காவில் கொமென் லோவாகவும் சேம் ரெசிடிவரி லோவாகவும் இருக்குது. கொமென் லோவுண்டா என்ன, ரெசிடிவரி லோவுண்டா என்ன அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு இந்த என்ன அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரோமன் டச் லோ இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டு இந்த 3 உதாரணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா லெக்சர்ஸ் ஆக்கள் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு போடுவீங்க. சரிதானே, அதுக்கானதான் இந்த கேஸ் அவையில் ஷோர்ட்டா தந்திருக்கணும். நீங்க வந்து கேஸை வந்து முழுமையா இல்லாடி இந்த கேஸ் இந்த பேர் ஞாபகம் வச்சிருந்தாலே காணும். இப்ப உங்களுக்கு வந்து 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம்னு சொன்னாலும் நீங்க என்ன சப்போஸ் உங்களுக்கு சரி 2 பேரும் ஞாபகப்படுத்தி ஒரு பேர் மறந்துச்சு என்று சொன்னாலுமே நீங்க உங்களுக்கு இப்ப அங்கோகாமின்ற பேர் தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்னா அங்கோகாமி கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வாங்க. பிறகு ஒரு பேர் மறந்துட்டுது, ஒரு பேர் தான் ஞாபகம் இருக்கு, அப்ப என்ன போடுறது அப்படின்னு சொல்லி போடாம வந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன பேர் ஞாபகம் இருக்கோ அந்த பேரை போட்டுட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேர் என்ன இப்ப அரஞ்சி ஹாமி ஞாபகம் இருக்குன்னு சொன்னா அந்த பேரை போட்டுட்டு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. சரி, உங்களுக்கு இந்த நார்மலா தெரியும், இந்த கேஸை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியுங்களா, சும்மா நார்மலா 10 பாயிண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க இந்த கேஸ் வந்து இலீகல் மேரேஜ் ரிலேட்டடான கேஸ், இந்த டைம்ல வந்து ரோமன் டச் லோவை பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரிதானே, அடுத்தது வந்து சில்வா விசஸ் ஜோனிஸ் அப்புஹாமி கேஸ். சரிதானே, அடுத்த கேஸ் வந்து முத்தையா ஜெயராயன் விசஸ் துஷ்யந்தினி ஜெயராயன். முத்தையா ஜெயராயன் விசஸ் துஷ்யந்தினி ஜெயராயன் கேஸ். அந்த கேஸ்ல வந்து ரோமன் டச் லோ வந்து எப்படி அப்ளிகபிள் ஆச்சுன்னு சொல்லி பார்ப்போம். Instead of RDL principle of father's preferences right to the custody of minor children, our court applied the modern legal principle of best interest of the child. அதாவது வந்து
முத்தையா ஜெயராயன் விசிஸ் துஷ்யந்திர ஜெயராயன் கேஸில் வந்து குழந்தை வந்து அந்த கேஸின் படி வந்து ரோமன் டச்ல அந்த கேஸுக்கு அமைய சொல்லுது வந்து அப்பாவுக்கு போறதுக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி சொல்லுது சரிதானே. அந்த கேஸ அம்மா அப்பா ரெண்டு குழந்தை வந்து ஒன்று அம்மாவுக்கு போகணும் இல்லைன்னா அப்பாவுக்கு போகணும் சரிதானே. அதானே அப்ப அக்கார்டிங் டு த ரோமன் டச் லோ, அதாவது வந்து ரோமன் டச் லோவின் படி வந்து விசாரணை பண்ணும்போது வந்து அந்த கேஸில் வந்து விசாரிச்சிருக்கணும். அப்பான சைடும் அம்மான சைடும் விசாரிச்சு அந்த கேஸின் படி வந்து அந்த குழந்தை வந்து அப்பாண்ட கஸ்டடிக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது சரிதானே. ஆனால் ரோமன் டச் லோவில் வந்து இப்போ ரோமன் டச் லோவில் விசாரிச்சதன்படி வந்து அப்பாண்ட கஸ்டடிக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் இருந்தாலும் வந்து அந்த டைம் வந்து நம்மளோட ரோமன் டச்ல வந்து அந்த டைம்ல வந்து நம்மளோட கோர்ட் வந்து ரோமன் டச்ல படி முடிவு எடுக்காம மாடர்ன் லீகல் பிரின்சிபல்னு சொல்லி ஒரு மாடர்ன் லீகல் பிரின்சிபலை உருவாக்கி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட், அதாவது வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அம்மாட போறதுக்கும் விருப்பம் இல்லை அப்பாட போறதுக்கும் விருப்பம் இல்லைன்றதுனால கோர்ட் வந்து ரோமன் டச் லோ படி அப்ளிகபிள் பண்ணாம ரோமன் டச் லோ படி தீர்ப்பு வழங்காம மாடர்ன் லீகல் பிரின்சிபல்னு சொல்லி ஒன்று உருவாக்கி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுன்னு சொல்லி அது கம்மியாக வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பிள்ளைங்க விஷ் வந்து அவன் கிராண்ட் பேரண்ட்ஸோட போகணும்னு சொல்லி தான் விஷ். கிராண்ட் ஃபாதரோ கிராண்ட் மதரோ தெரியல, கிராண்ட் பேரண்ட்ஸோட போகணும்னு சொல்லி தான் அந்த பிள்ளைங்க விஷ். அதுக்கு அமைவா வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட போற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது அந்த பிள்ளைங்க பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, அதாவது அந்த பிள்ளைங்க விருப்பத்தின்படி முடிவெடுக்கிற மாதிரி நம்மளோட கோர்ட் வந்து ஒரு ஒரு அப்ளிகபிள் பண்ணியிருக்கு நம்ம கேஸின் படி சரிதானே. அதுதான் வந்து இந்த கேஸ்ல சொல்லி இருக்குது. ஸோ நாங்கள் முன்னாடியே பார்த்துருப்போம் மொடர்ன் ஆர்டிஎல் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி, அது இந்த கேஸின் படிதான் சரிதானே. மொடர்ன் ஆர்டிஎல் பயன்படுத்துறது சரிதானே, பயன்படுத்தி இருக்கணும். ஓகே தானே. இவ்வளவுதான் வந்து ஆர்டிஎல் பற்றின விஷயம். அடுத்தது வந்து இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னா பாருங்க, அலிராஜா ஹேஸ் அ கலர்ஃபுல் மார்க்கெட் ஸ்டோர் நியர் த சிகிரியா. அதாவது அலிராஜா கலர்ஃபுல் மார்க்கெட்டை வந்து சிகிரியாக்கு பக்கத்துல வச்சிருக்காரு. அவர் வந்து என்ன வூடன் எலிஃபென்ட், அவர் வந்து என்ன மார்க்கெட்னு சொன்னா அந்த மர சிலைகள் அந்த அதுகள் செய்யற மார்க்கெட்டை வந்து வச்சிருக்காராம். அவர் வந்து ஒரு மரத்தாலான ஜானியை வந்து அலெக்ஸுக்கு வந்து வித்திருக்கிறேன் சரிதானே. அலெக்ஸ்ன்றது யாருன்னு சொன்னா ஒரு ஃபாரினர் ஸ்ரீலங்காவுக்கு விசிட் பண்ணி இருக்கிறேன் சரிதானே. டியூரிங் த சேல் ஹி டோல்ட் இட் இஸ் மேட் ஃப்ரம் த நெதுன் wood, அதாவது வந்து நெதுன் மரத்தினால ஆன ஒரு மர ஜானைன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். யாரு அலிராஜா அலெக்ஸுக்கு சொல்லி வித்திருக்கிறார் சரிதானே. தஞ்சாவூர் ப்ராடக்டை வித்திருக்கிறார். ஃபியூ டேஸ் லேட்டர், கொஞ்ச நாளைக்கு பிறகு அலெக்ஸ் கண்டுபிடிக்கிறார் வந்து என்னன்னு சொன்னா அது வந்து நெடுன் மரத்திலான செஞ்ச மரச்சிலையே அல்ல, அது வந்து மகோகனின்னு சொல்லி வேறு ஒரு மரத்தினாலான மரச்சிலை. அதாவது வந்து இவர் ஃப்ராட் பண்ணி இவர் ஏமாத்தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இவர் வித்திருக்கிறார் சரிதானே அலிராஜா. அது இங்க தெரிய வருது. இந்த டைம்ல வந்து என்ன லோ அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த டைம்ல என்ன லோ அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னா இங்கிலீஷ் லோ சரிதானே. பொமேனா இது வந்து பிரிட்டிஷ் ஆகல லோ, நம்ம அதை அடாப்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம வந்து நம்மளோட பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்கு, அதாவது வந்து இதுண்ட அஸ்திவாரம், அதாவது இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போனா ரோமன் டச்ல வந்து லத்தீன்ல இருந்தது சரிதானே. அதோட பேர்த் அந்த பேர்த் டங் வந்து லத்தீன்ல இருந்ததுனால நாம வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ்ல இருந்ததுனால நம்ம இங்கிலீஷ்ல அப்ளிகபிள் செஞ்சுனாங்க. அதை நாம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி சொல்றாங்க. அதாவது பிசினஸ் விஷயத்துக்கு இது இங்கிலீஷ் லோ வந்து நம்ம கொமர்ஷியல் லோ வந்து நம்ம ஸ்ரீலங்கால சொல்றது. இது வந்து பிரிட்டிஷ் ஆகண்ட லோ. ஆனா நாம நம்ம ஸ்ரீலங்காவில் கொமர்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்றாங்க. அதாவது கொமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அது சில விஷயங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றாங்க. நம்ம டீப்பா பின்னுக்கு பார்ப்போம். அடுத்தது வந்து சோர்சஸ் ஆஃப் இங்கிலீஷ் லோ லெஜிஸ்லேஷன் அண்ட் கொமன் லோ, equity சரிதானே.
கொமன் லோ அண்ட் ஈக்விட்டி இதையும் கொமன் சொல்றது. அது வந்து இதை வந்து இங்கிலீஷ் லோ என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா ஜட்ஜ் மேட் லோ, அதாவது வந்து ஜட்ஜ் தீர்மானிக்கிறது. சரிதானே? ஜட்ஜும் வந்து கொமனாவே வந்து சில லோவுல வந்து ஜட்ஜ் டிசைட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சட்டத்துல என்ன இருக்குதோ அவையில் அதைத்தான் தீர்ப்பா சொல்லணும். அவையில் மாற்றி அமைக்கவே முடியாது. ஆனா இங்க வந்து மாற்றி அமைக்கலாம் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. நம்ம முதல் படிச்சதுலையும் ரோமன் டச் லோவில மாற்றி அமைச்சவே இல்லை சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் நம்ம மாற்றி அமைக்கலாம். சரிதானே? அடுத்தது வந்து ரிசப்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லோ இன் ஸ்ரீலங்கா. சரிதானே? ரிசப்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லோ இன் ஸ்ரீலங்கா அது வந்து ரெண்டா பிரியுது. ஒன்று பை ஸ்டாச்சு சட்டத்தின் படி, இன்னொன்று பை ஜுடிஷியல் அக்டிசம் அதாவது வந்து செயல்பாட்டின் அடிப்படையில். சரிதானே? சட்டத்தின்படி இங்கிலீஷ்ல வந்து எங்க அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்லி ஒரு உதாரணமா நான் கொஞ்சம் சொல்றேன் எக்ஸ்ட்ராவா. ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ். சரிதானே? அதுல இருக்கு பேர்லயே ஆர்டினன்ஸ். சேம் கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ், சேம் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ், இப்படியான விஷயங்கள் சட்டத்தின் படி. சரிதானே? அடுத்தது வந்து செயல்பாட்டின் அடிப்படை என்று சொன்னா when British solve problems British applicable English law. அதாவது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்ப தங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்னுக்கு வராங்களோ அப்ப வந்து இங்கிலீஷ் லோவை வந்து அப்ளிகபிள் ஐ மீன் பயன்படுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிதானே? இதுல வந்து டீப்பான பார்ப்போம். இதுல வந்து பாருங்க, இங்க ஸ்ரீலங்கால வந்து இவ்வளவு விஷயத்துக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு விஷயத்துக்கும் வந்து நாம வந்து ஸ்ரீலங்காவில வந்து இங்கிலீஷ் லோவை அப்ளை பண்றாங்க. சரிதானே? ஒன்று வந்து கம்பெனி கம்பெனி டீட்டெயிலான விஷயங்கள் வந்து கம்பெனி ரிலேட்டடான ஒரு என்ன சொல்றது தெரிந்த நீங்கள் ஏஎல்ல படிச்சிருப்பீங்க கம்பெனின்னு சொல்லி லிஸ்டட் கம்பெனிஸ் அண்ட் நான் லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படியான கம்பெனிஸ்ல ஏதாவது பிரச்சனோ அவையோட டீலிங்ஸ் விஷயமா அவையோட டிரான்சாக்ஷன் விஷயமா அப்படியான விஷயங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல அப்ளை ஆகும். சேம் அடுத்தது வந்து சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், அதாவது வந்து இந்த பாடம் வந்து உங்களுக்கு பின்னிக்கு இருக்குது சேல்ஸ் ஆஃப் குட்ஸ். அதுல வந்து நீங்க டீப்பா படிப்பீங்க. சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் பொருட்களின் விற்பனை தொடர்பாக அப்படியான விஷயங்களுக்கும் இங்கிலீஷ்ல தான் அப்ளை ஆகும். சேம் பார்ட்னர்ஷிப் பங்குடைமை பங்குடைமைக்கு வந்து கம்பெனி பங்குடைமை இதெல்லாம் நீங்க படிச்சீங்க தானே ஏ லெவல்ல. அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சேம் நெகோஷியபிள் பேச்சுவார்த்தை கருவிகள் சொல்லி ஒரு பாடம் லோவுல முந்தி இருந்தது. இப்ப உங்களுக்கு இருக்குது அது தெரியல. ஆஹ் எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு சீனியர்ஸ் ஆக்களுக்கு இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை கருவிகள் அந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கு அது ரிலேட்டடான விஷயங்களுக்கும் இங்கிலீஷ்ல தான் அப்ளை ஆகும். சேம் ஏஜென்சி முகவர் அந்த தெரிந்த முகவர் ஆண்மைன்னு சொல்லி அப்படியான விஷயங்கள் ஏஜென்சி மேட்டர்ஸுக்கும் இங்கிலீஷ்ல தான் அப்ளை ஆகும். சேம் பேங்கிங் மேட்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அதாவது வந்து சர்வதேச வர்த்தக இதுக்கும் இதான் அப்ளை ஆகும். இங்கிலீஷ்ல தான் அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. சரிதானே? அடுத்தது பார்ப்போம் ஸ்பெஷல் லோஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸ்பெஷல் லோஸ் இன் ஸ்ரீலங்கா. Special laws applies to the personal relationships of the citizens, such as marriage, divorce, inheritance of property, and donations, etc. In such limited matters, these special laws displayed Roman Dutch law as a common law. சரிதானே? அதாவது வந்து ஸ்பெஷல் லாஸ்ன்றது வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் மீன்ஸ் அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ரிலேட்டடான விஷயங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓ ஒரு
தேசம் பிரதேசத்தோட ரிலேட்டடான விஷயங்களுக்கு அப்ளை ஆகும். நாம படிச்ச முதல் முதல் படிச்சோமே இங்கிலீஷ் லோ அண்ட் ரோமன் டச் லோ, இதுவும் ரோமன் டச் லோவும் வந்து ஸ்பெஷல் லோ கிடையாது. சரிதானே? ஏன்னு சொன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கும் அப்ளை ஆகும், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கும் அப்ளை ஆகும். இல்லத்தானே? அது வந்து கொமைனா இது வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கோ ஓ பிரதேசத்துக்கோ அப்ளை ஆகாது. ஸோ அதனால வந்து நம்ம இதை ஸ்பெஷல் லோன்னு சொல்ல மாட்டோம். நாம எதை ஸ்பெஷல் லோன்னு சொல்ல போறோம்னு சொன்னா இனி நம்ம படிக்க போற மூண்டையும் தான் நம்ம ஸ்பெஷல் லோஸ்ன்னு சொல்லுவோம். முன்னுக்கு நம்ம பார்த்தனாங்கல்லானே. இந்த ரெண்டு ரோமன் டச் லோவும் இங்கிலீஷ் லோவும் ஸ்பெஷல் லோ கிடையாது. இது ரெண்டுமே ஸ்பெஷல் லோக்குள்ள வராது. என்ன சொன்னா இது ஒரு பிரதேசத்துக்கோ தனிப்பட்ட ஒரு நபருக்கோ அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால இது ஸ்பெஷல் லோ கிடையாது. நம்ம இனி படிக்க போற முஸ்லீம் லோ, கேண்டியன் லோ அண்ட் தேச வலைமை லோ, இது மூன்றும் ஸ்பெஷல் லோக்கெல்லாம் வரப்போகுது. அதாவது தனிப்பட்ட நபர் விஷயமாகவும் பிரதேசம் விஷயமாகவும் நம்ம கவனத்துல செல்ற மூன்று லோ. அதனால இதை நம்ம வந்து ஸ்பெஷல் லோன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் லோவுமே இனி வந்து ரெண்டா பிரிய போது ஒன்று பர்சனல் லோ, அதாவது வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு அப்ளை ஆகிற லோ, இன்னொன்று டெரிட்டோரியல் லோ, டெரிட்டோரியல் பிரதேசங்களுக்கு அப்ளை ஆகிற லோ. சரிதானே? அதை வந்து நம்ம பார்ப்போம். Activity 3. Mohammed has 2 wives and 4 children. He is a car seller, having 3 car sales in Nogegoda, Kandy, and Ambare. He recently died. What is the law apply to Mohammed property? அதாவது வந்து இவர் வந்து முஸ்லீம் தானே, அப்ப முஸ்லீம் ஆட்களுக்கு அப்ளை ஆகுற லோ வந்து முஸ்லீம் லோ. சரிதானே? அதைத்தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். முஸ்லீம் ஆட்களுக்கு அப்ளை ஆகுற ஒரு லோ வந்து என்ன? முஸ்லீம் லோ. இப்ப நான் சொன்னேன் தானே, அதுக்கு நீங்க நிக்க கூடாது. பிறகு முஸ்லீம் ஆக்களுக்கு ஃபுல்லா என்ன விஷயம் நடந்தாலுமே முஸ்லீம் லோ தான் அப்ளை ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சப்போஸ் முஸ்லீம் ஆக்களாவே இருந்தாலும் அவைக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து முஸ்லீம் லோவுல வந்து தீர்வு இல்லை, முஸ்லீம் லோவால தீர்க்க முடியாது, அதுக்கான தீர்வுகள் இல்லை என்னும் போது அந்த இடத்துல ரோமன் டச் லோ அப்ளை ஆகும், முஸ்லீமாவா இருந்தாலும். சரிதானே? அதான் நம்ம முதல் பார்த்தினாங்க ரோமன் டச் லோ இஸ் அ காமன் லோன்னு சொல்லி. சரிதானே? இப்ப முஸ்லீம் லோக்கு வருவா. முஸ்லீம் லோ வந்து முஸ்லீம் ஆக்களுக்கு அப்ளை ஆகிற லோ. சரிதானே? டு whom does it apply? டு whom யாருக்கு வந்து இது அப்ளை ஆகும்? முஸ்லிம்ஸ். சரிதானே? இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவாங்க. The types of Muslim, சனி அண்ட் ஷிட்டி. சரிதானே? இவை இந்த ரெண்டு முஸ்லிம்ஸ் ஆக்களுக்கும் அப்ளை ஆகும். இதுல பாருங்க போட்டிருக்குது. According to Article 14, every citizen is entitled to the freedom to manifest his religion or believe in worship, observance, practice, and teaching. Therefore, a person can become a Muslim through conversion. அதாவது வந்து என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, பிரிவு 14 according to the article, அதாவது வந்து புக்கில் 14வது பிரிவின்படி ஒவ்வொரு குடிமகனும் வந்து தனது மதம், நம்பிக்கை, வழிபாடு, கடைபிடித்தல் நடைமுறைகள் மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றின் வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கு உரிமை உள்ளது. அதாவது வந்து ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் வந்து தன் மதம், தன் நம்பிக்கை, தன் வழிபாடு, தன் முறைகள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. சரிதானே? ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்காவா அவன் வந்து தன் மதத்தையும் தன் நம்பிக்கைகளையும் தன் கடைப்பாடுகளையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. அத மாதிரி ஒருவர் வந்து ஒரு பர்சன் வந்து பிகம் முஸ்லீம், ஒருத்தருக்கு வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆக பிடிச்சிருக்கு, தனக்கு முஸ்லீமா இருக்க பிடிச்சிருக்கு. ஆஸ் அ அவன் வந்து ஹிந்துவாவோ புத்திஸ்டாவோ சேம் கிறிஸ்டியனாவோ இருந்தும் அவருக்கு வந்து முஸ்லீமாக பிடிச்சிருக்குது என்று சொன்னா கன்வெர்ட், அவர் வந்து மதத்தை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். தன்னை அது இருக்கும் தானே, மதம் மாறுறதுக்கான ப்ரோசஸ் அதை செஞ்சு அவர் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆகலாம். அதுக்கு வந்து அவருக்கு ரைட்ஸ் இருக்குது என்று சொல்லிடுறீங்க. However, எவ்வாறாயினும் the conversion to Islam needs a compliance with a little formalities. Whether the person converted to Islam for a special privileges or with a fraudulent objective is considered. அதாவது வந்து
ஒரு ஃபார்மாலிட்டி வந்து இருக்குதான், சரிதானே? கன்வர்ஷன் வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து இஸ்லாமா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டியோ ப்ரோசஸ் இருக்குதான், சரிதானே? அந்த ஃபார்மாலிட்டியின் போது, அந்த ப்ராசஸின் போது இஸ்லாமா முஸ்லிம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர முஸ்லீமா கன்வெர்ட் ஆகும்போது அவையில் வந்து ஒரு விஷயத்த கவனத்துல கொள்ளுவினமா, இவையில் வந்து இது ஸ்பெஷல் தேவைக்காண்டி ஒரு ஸ்பெஷல் தேவைக்காண்டி இவர் மாறுறாரோ அல்லது ஒரு ஃப்ராட்லண்ட், அதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏமாற்று நோக்கத்தோட அல்லது ஏமாத்துற நோக்கத்தோட ஒரு தவறான நோக்கத்தோட இவர் மாறுறாரோ அல்லது ஒரு ஸ்பெஷல் தேவைக்காண்டி ஒரு விசேட தேவைக்காண்டி தன் வசதிக்காண்டி இவர் மாறுறாரோ என்ற விஷயம் கவனத்துல கொள்ளப்படும். ஆஸ் அ சிட்டிசனா வந்து அவருக்கு முஸ்லீமா மாறுறதுக்கு முழு ரைட்ஸும் இருக்கு. ஆனா அது மனசார பிடிச்சு மாறணும். ஸ்பெஷல் தேவைக்காண்டியோ அல்லது ஏதாவது ஸ்பெஷல் நீட்ஸுக்காண்டியோ ஒரு ஏமாற்ற நோக்கத்துக்காண்டியோ அது செய்ய இயலாது அப்படின்றதான் இந்த பேராகிராஃப்ல சொல்லி இருக்காங்க, சரிதானே? இந்த இந்த ரெண்டு இடத்துலயும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் முஸ்லீம் லோ, செகண்ட் மேரேஜ் வேலிட் or not, பீனல் கோட், பிகாமி, அடுத்தது வந்து நட்டாலி அபியேஷன் வெர்சஸ் கிறிஸ்டோபர் அபிடேஷன். இந்த டைம்ல வந்து the accused was convicted of the offense of bigamy. His defense was that prior of his second marriage, both he and Miss Edri Singer had embraced Islam, and as such, the second marriage was valid. But it is not possible to circumvent the law by converting to Islam to a contract a second marriage. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து வெட்டிங் பண்றதுக்காண்டி செகண்ட் மேரேஜ் பண்றதுக்காண்டி வந்து இவர் முஸ்லீமா வந்து மாறி இருக்கார். முஸ்லீம் அதாவது இஸ்லாம் மதத்துல இருக்குத்தானே ஒரு ஆள் ஏழு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே. சோ இவர் வந்து இதுல பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டோபர் அஹ், கிறிஸ்டோபர் அபேசுந்தர மிஸ்ஸஸ் நட்டாலியா அபேசுந்தர என்று சொல்றது. ஐ திங்க் அவையல் கிறிஸ்டியன்ஸ் ஆயிருப்பினம்னு நினைக்கிறேன். அவையல் வந்து செகண்ட் மேரேஜ் பண்றதுக்காண்டி வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆகியிருக்கிறேன். அப்ப முஸ்லீம் மதத்துல வந்து இஸ்லாம் மதத்துல வந்து செகண்ட் மேரேஜுக்கு அலோவ் பண்ணுவினம், அவை விடுவினம். ஆனா வந்து இவர் வந்து இவரோட நோக்கம் வந்து தூய்மையானதாக இல்லை, அதாவது வந்து உண்மையா இல்லை. இவர் வந்து உண்மையா ஆசைப்பட்டு தான் முஸ்லீமா மாறணும்னு சொல்லி இவர் மாறின. இவர் வந்து என்ன செகண்ட் மேரேஜ், வந்து அந்த மதத்துல செகண்ட் மற்ற மதங்கள் நம்மட ஹிந்துவோ கிறிஸ்டியன்ஸ்ல வந்து செகண்ட் மேரேஜுக்கு விட மாட்டாங்க. சோ முஸ்லீம் மதத்துல அதுக்கு அளவு இருக்குன்றதுனால அவர் என்ன தான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்ன்றதுக்காண்டி அவர் முஸ்லீமா மாறி வெட்டிங் பண்ணபடியா இது வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆப்ஜெக்டிவ், அதாவது வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் நோக்கத்துக்காண்டி வேறு மாறி இருக்கிறதுனால அந்த செகண்ட் மேரேஜ் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க இதுல டீப்பா பார்க்கணும், இதுல டீப் மீனிங் டீப் டீட்டெயில்ஸ் இதுல வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா கூகுள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் வரும். சோ நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுல வந்து செகண்ட் மேரேஜை வந்து அவையல் ஏற்றுக்கொள்ளல, அதாவது அந்த மேரேஜ் வந்து செல்லுபடி ஆகவில்லைன்னு சொன்னா அவரோட நோக்கம் வந்து தப்பா இருக்குது. அவர் முஸ்லீமா மாறினதுக்கான நோக்கம் அங்க பிள்ளையா இருக்குது. அவர் வந்து ஒரு ஃப்ராட் நோக்கத்தை வச்சுக்கொண்டு முஸ்லீமா மாறினபடியா அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகல, சரிதானே? அடுத்தது பார்த்தோம் சோர்சஸ் ஆஃப் முஸ்லீம் லோ, குரான், ஹதீஸ் அண்ட் ஈமான், கியாஸ், சரிதானே? இது வந்து எங்கெங்க இருந்து முஸ்லீம் லோ இந்த சட்டங்கள் வந்து திரட்டி நம்மன்னு சொல்லி பாக்குறதுக்கான பாக்குறோம். இந்த 4 இடத்துல இருந்தும் அவையல் கலெக்ட் பண்ணி இருக்கணும், சரிதானே? இது வந்து கொமேனா முஸ்லிமாக்கள்ன்ற லோ. இது வந்து சோர்ஸ் ஆஃப் முஸ்லீம் லோ இன் ஸ்ரீலங்கா. இந்த ஸ்ரீலங்கா நம்மட ஸ்ரீலங்கால வந்து முஸ்லீம் லோன்ல சோர்சஸ் அங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது வந்து இந்த முகமடன் கோட் ஆஃப் 1806. அடுத்தது வந்து ஸ்டாச்சு சட்டங்கள், லோக்கல் கஸ்டம்ஸ் சொல்றது சுங்கம், ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் முஸ்லீம் ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், நீதித்துறையில வந்து முடிவுகள். இவ்வாறான இடங்கள்ல இருந்து அவையில் வந்து சோர்சஸ கலெக்ட் பண்ணி இருக்கிறேன், சரிதானே?
அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறோம் தேச வளமை லோ. சரிதானே? அதுக்கு வந்து முதலாவது ஆக்டிவிட்டியை பார்ப்போம். Raju lived in Jaffna and came to the Colombo for higher studies. அதாவது வந்து ராஜு என்ற ஒரு ஆள் ஜெஃப்னால வகிக்கிறார். அவர் வந்து தன் உயர் படிப்புக்காண்டி கொழும்புல வந்து படிக்கிறார். தென் அவர் என்ன செட்டில் ஆகிறார் கொழும்புலேயே. ஆஃப்டர் த மேரேஜ், அவர் மேரேஜ் ஆன பிறகு கொழும்புலேயே செட்டில் ஆகிறார். ஹிஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் கோயிங் டு த ஸ்கூல் இன் கொழும்பு. அவன் பிள்ளைகளுமே வந்து வெடிங் ஆனதுக்கு அப்புறம் அவன் அங்கே இருக்கணும், கொழும்புலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளும் வந்து கொழும்பு ஸ்கூலுக்குள்ளேயே படிக்குது. ஃப்ரம் டைம் டு டைம் ஹி விசிட் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் இன் ஜெஃப்னா. டைம் டு டைம் அடிக்கடி அவர் வந்து ஜெஃப்னால அவன் ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதுக்கு போறவரா. சரிதானே? அண்ட் என்கேஜிங் ஃபேமிலி ஃபெஸ்டிவல், அதாவது வந்து அவர் ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸுக்கும் போறவரா. தென் வாட் இஸ் த லோ அப்ளிகபிளி டு ராஜு? இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் மனுஷங்க? தேச வளமை லோ என்னன்னு பார்த்துட்டு இது எந்த டைம்ல அப்ளை ஆகும், application தேச வளமை applies to Malabar inhabitants of the Jaffna province. சரிதானே? ஜஃப்னா province சொல்றது who is the மலபார்னு சொல்றது வந்து ஜஃப்னா தமிழாக்கில வந்து who is மலபார்னு சொல்றது வந்து ஜஃப்னா தமிழாக்கில சொல்றது. சரிதானே? what is the province of Jaffna? province of ஜஃப்னான்னு சொல்றது வந்து நொதோன் province, whole நொதோன் province, அதாவது வந்து வடமாகாணத்துல இருக்கிறார்கள், வடமாகாணத்துல இருக்கிற மக்கள் அவ்வளவு பேரை முதல் ஜஃப்னான்னு சொல்றது, ஜஃப்னா தமிழ்னு சொல்றது. அது ஜஃப்னா தமிழ் ஜஃப்னான்னு சொன்னாலும் இப்ப இங்க இந்த காலத்துல வந்து அது வந்து ஃபுல்லா நொதர்ன் ப்ரொவின்ஸ் வந்து அதுல வந்து உள்ளடங்கும். சரிதானே? மலபார்னு சொன்னா நொதர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிறார்கள். சேம் வாட் இஸ் த ப்ரொவின்ஸ் ஆஃப் ஜஃப்னான்றது வந்து ஃபுல்லா நொதர்ன் ப்ரொவின்ஸ இரண்டும். சரிதானே? அடுத்தது வாட் இஸ் த இன்ஹாபிட்டன்சி? இன்ஹாபிட்டன்சின்றது வந்து குடியுரிமை. அதாவது வந்து நீங்க ஜஃப்னால வந்து ஒன்று இப்ப ஜஃப்னால வாட் இஸ் த இன்ஹாபிட்டன்சின்னு சொன்னா நீங்க வந்து ஒன்று ஜஃப்னாலேயே இருக்கணும், ஜஃப்னாலேயே பிறந்து ஜஃப்னாலேயே வளர்ந்து ஜஃப்னாலேயே இருக்கணும். ஜஃப்னான்னு சொல்றது வந்து வடமாகாணம் தானே, அங்கேயே நீங்க பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஜஃப்னால ப்ராப்பர்ட்டியாவது இருக்கணும். அதாவது வந்து முதல்ல நம்ம பார்த்தா இப்ப எங்களையே உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன். நாங்க முந்தி எங்க ஜெஃப்னால பிறந்து ஜெஃப்னால வளர்ந்துட்டு இப்ப படிக்கிறதுக்காண்டி இந்த யூனிக்கு கொழம்புல வந்திருக்கோம். ஆனா எங்கட அம்மா அப்பா எங்கட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு, ஜெஃப்னால இருக்குது. அப்ப நாங்க ஜெஃப்னாண்ட இன்ஹாபிட்டன்சி தான், நாம அது வேண்ட குடியிருந்தா நாம இங்க படிக்க வந்ததுனால நம்ம ஜெஃப்னாக்கள், அதாவது வந்து வடமாகாணம் தானே, வடமாகாணத்துல ஒரு அங்கத்தை வர இல்லாம நம்ம போயிடுவோமா? இல்ல, நாங்க ஜெஃப்னாண்ட இன்ஹாபிட்டன்சி எங்களுக்கு இப்பவும் இருக்குது. என்னன்னு சொன்னா எங்களோட அம்மா அப்பா எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அங்க இருக்கிறதுனால நாம இங்க வகிச்சாலுமே இங்க நம்ம மேல் படிப்பு படிச்சாலுமே நமக்கு அங்க நம்மளோட குடியுரிமை அங்கதான் இருக்குது. சரிதானே? சேம் முதலாவது பார்த்த மாதிரி அதைத்தான் இந்த கேஸ்ல சொல்லி அதைத்தான் குடியுரிமைன்னு சொல்றது. சரிதானே? உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து உம் இப்ப சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு முழுசா ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வித்துட்டு ஃபுல்லா ஃபேமிலியோட போய் ஃபாரின்ல செட்டில் ஆகினோம் அப்படின்னு சொன்னா அவைக்கு ஜெஃப்னாண்ட அதாவது தேச வளமையிலோ, அதாவது நொதர்ன் ப்ரொவின்ஸோட இன்ஹாபிட்டன்சி வராது. அவையில் இங்க இருக்கவும் அவையில் வந்தும் போறதில்லை. சரிதானே? ஒரு 50 வருஷமா ஃபாரின்லயே இருக்கணும்னு சொன்னா அவ அவ வந்து ஜெஃப்னாண்ட இன்ஹாபிட்டன்சியா வர மாட்டினான். அதாவது வந்து ஜெஃப்னா ப்ரொவின்ஸ்ன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றது, எனக்கு ஜெஃப்னாண்டு வருது. ஜெஃப்னா ப்ரொவின்ஸ்ன்றது நான் திரும்ப திரும்ப சொல்றது நொதர்ன் ப்ரொவின்ஸ். சரிதானே? அவையில் வந்து நொதர்ன் ப்ரொவின்ஸ்ல இன்ஹாபிட்டன்சியா வர மாட்டினான். ஏன்னு சொன்னா அவன் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இங்க இல்ல, சேம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரும் இங்க இல்ல. அவையில் வந்து ஃபேமிலியா அப்படியே ரிலேட்டிவ்ஸா இங்க வராம, அதாவது வந்து நொதர்ன் ப்ரொவின்ஸ் ஜெஃப்னாக்கே வராம அவையில் போய் அப்படியே ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டினா அவன் எந்த தொடர்புமே, எந்த விதமான ஒரு ரிலேட்டிவ்ஸ் தொடர்புமே, எந்த ஒரு தொடர்பாடலுமே, எந்த ஒரு டிரான்சாக்சன் எதுவுமே நடக்காட்டி அவையில் இன்ஹாபிட்டன்சியா வரவே மாட்டினான். ஆனா
ஆப்போசிட்டா நம்மள எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நாம ஜஃப்னா இன்ஹாபிட்டன்சி நோர்தர்ன் ப்ரொவின்ஸ் இன்ஹாபிட்டன்சிக்கு வருவோம் சொன்னா நாம என்ன மேற்படிப்புக்காண்டி இந்தியா வந்திருக்கோம். சரிதானே. ஆனா நம்மட அம்மா அப்பா நம்மட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. சேம் நம்ம இங்க கொழும்புலயே நம்மட இன்டர்ன்ஷிப் ஒர்க் அப்படின்னு சொல்லி போனாலுமே அப்ப கூட நம்ம அங்கத்த குடியுரிமை தானே. என்னன்னு சொன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு இங்க வர போறது இல்ல தானே. நம்ம போயிட்டு போயிட்டு வர்றோம். நம்ம ஒரு மாசத்துக்கு ஒருக்காவோ 2 மாசத்துக்கு ஒருக்காவோ சேம் நமக்கு ஒர்க் கிடைச்சாலுமே நம்ம அங்க போயிட்டு போயிட்டு தான் வர்றோம். சோ நம்ம ஒரு என்ன ஒரு கனெக்ஷன்லாம் இருக்கோம், ஒரு தொடர்புல தான் நம்ம இருக்கோம். அப்படின்னு சொன்னா நம்மட குடியுரிமை வந்து போகாது. சரிதானே. இப்ப நமக்கு இந்த மேற்கேள்வியை பார்த்தா ஈஸியா இருக்கும். இதுல பாருங்க, அவர் வந்து ஜஃப்னாவுல வசிச்சவர். அவர் வந்து தன் ஹையர் ஸ்டடீஸுக்காண்டி கொழும்பு வந்துட்டார். மேரேஜும் பண்ணிட்டார். சேம் அவருடைய பிள்ளைகளும் இங்கேயே இருக்குது. ஆனா அவர் வந்து என்ன அவருடைய ஊருக்கு போறவர், அவருடைய வீட்டை விசிட் பண்றவர், அவருடைய ஃபேமிலியை ரிலேட்டிவ்ஸை போய் பாக்குறவர், அவருடைய அம்மா அப்பாவை போய் பாக்குறவர், அங்கத்திய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுகளோ ஈவெண்ட்ஸுகளோ ஃபெஸ்டிவல்ஸ் அந்த டைம்ல எல்லாம் போய் அவர் சொன்னா அவர் என்ன ஒரு தொடர்புல இருக்கார். அவர் ஜெஃப்னால இருந்து இங்க தூரமா இருந்தாலும் ஒரு தொடர்புல ஒரு கனெக்ஷன்ல இருக்குன்னும் போது அவர் வந்து அவற்றை குடியுரிமை வந்து போகாது. அவற்றை குடியுரிமை வந்து நொதர்ன் ப்ரொவின்ஸை விட்டு போகாது. அந்த இன்ஹாபிட்டன்சின்றது அந்த குடியுரிமை அது வந்து அவர் அவர் ஜெஃப்னா ஆள், அதாவது நொதர்ன் ப்ரொவின்ஸின் ஆளாவே இருப்பார். அந்த டைம்ல வந்து அவருக்கு அப்ளிகபிள் ஆகுற லோ வந்து தேச வளமை லோ. சரிதானே. ஒன்று வந்து எங்களோட அம்மா அப்பா எங்களோட கனெக்ஷன்ஸ் எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆக்கள் நாங்கள் நோர்தர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கணும், அல்லது எங்களுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒன்று நோர்தர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கணும். அதாவது மூவபிள் அண்ட் இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வந்து அசையும் அசையா சொத்துக்கள் நம்ம ஒன்று நாங்கள் இருக்கணும் அல்லது நம்மளோட அம்மா அப்பா இருக்கணும். சேம் நாம அஹ் இப்ப நாம வந்து கொழும்புல இருந்தாலுமே நம்ம அங்க போயிட்டு போயிட்டு ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும். நாம ஒரு கனெக்ஷனும் இல்லாம நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் அங்க இல்லாம அங்க போயும் வர்றது இல்ல ஒன்றுக்கும் இல்ல நம்ம மொத்தமா அதை தலைமொழி இங்கால வந்து சொன்னா நமக்கு ஏதாவது பிளே ஆகாது. நம்ம ஜஃப்னா ப்ரொவின்ஸ் இன்ஹாபிட்டன்ஸையும் பெறவே நொதர்ன் ப்ரொவின்ஸ் இன்ஹாபிட்டன்ஸையும் நம்ம ஆகவே முடியாது. சரிதானே. ஆனா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட அம்மா அப்பா நாங்க போயிட்டு போயிட்டு வாழ்ந்தாங்க, நாம இன்னும் அங்கத்திய ஆக்களோட அங்க தொடர்புல இருக்கிறோம்னு சொன்னா நாம அங்கதே குடியுரிமையா இருப்போம். சரிதானே. அப்ப இந்த இடத்துல ராஜு கேப்லே ஆகுற லோ வந்து என்ன லோவா இருக்கும்னு சொன்னா தேச வளமை லோவா இருக்குமே. அப்புறம் அவர் நொதர்ன் ப்ரொவின்ஸின் குடியுரிமை தான், அவருக்கு நொதர்ன் ப்ரொவின்ஸின் குடியுரிமை தான் இருக்கு. ஏன்னு சொன்னா அவர் பாருங்க போயிட்டு போயிட்டு வாரார், ஃபெஸ்டிவல் எல்லாம் என்கேஜா இருக்கிறார், அவர் போயிட்டு போயிட்டு வாரார். சோ அது வந்து தேச வளமை லோ தான் அப்ளை ஆகும். அவர் தேச வளமை லோட இன்ஹாபிட்டன்சி குடியுரிமை அவருக்கு இருக்குது. சரிதானே. விளங்கி இருக்கும் நான் நம்புறேன். இதுல பாருங்க டீடைல்ஸா போட்டிருக்கோம். வாட் இஸ் இன்ஹாபிட்டன்சி, அது வந்து வாட் இஸ் இன்ஹாபிட்டன்சின்னு சொல்லி இந்த கேஸ வந்து இன்னும் டீடைல்ஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி இந்த கேஸ் வந்து தந்திருக்கு. இது இந்த டீட்டெயில நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேலதிக விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே. ஜாஃப்னா Tamil left Jaffna when he was young, settled in Colombo and married Colombo from sorry and married a person from Colombo. It was hell. He is not inhabitancy. சரிதானே. இதுல வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா டெண்டும் இப்ப உங்களுக்கு நான் விளங்க முடியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜெஃப்னா தமிழால் தான். ஆனா அவர் வந்து சின்ன வயசா இருக்கும் போதே ஜெஃப்னால இருந்து வந்து கொழும்புல செட்டில் ஆகிட்டார். கொழும்பு பர்சனையே வெட்டிங் பண்ணி கொழும்புலயே செட்டில் ஆகிட்டார். அவர் அங்க போறதே இல்லை. அங்க அவருக்கு மூவபிள் அசையும் அசையா சொத்துக்கள் மூவபிள் அண்ட் இன்மூவபிள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. சேம் அவர் போயிட்டு வர்றது இல்லை, விசிட் பண்றது இல்லை, அவரோட ஃபேமிலியை போய் பாக்குறது இல்லை, அவரோட ரிலேட்டிவ்ஸை பாக்குறது இல்லை, அவரோட ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸ் அவர் போய் அட்டென்ட் பண்றது இல்லை, அவர் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் கலந்து கொள்றது இல்லை. எந்த ஒரு தொடர்புமே இல்லாம ஃபுல்லா எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வந்து செட்டில் ஆகிட்டாருன்னு சொன்னா அவர் வந்து இன்ஹாபிட்டன்சி, அதாவது வந்து ஜெஃப்னாண்ட குடியுரிமையா இருக்கவே முடியாது. சரிதானே. அதுதான் நான் முதல் சொன்னதுக்கும் இப்போது இந்த கேஸ்ல வந்து அதேதான். அவர் என்ன ஹையர் ஸ்டடீஸுக்காண்டி வாரார், ஜெஃப்னா சாரி கொழும்பு ஆளையை கல்யாணம் பண்றார், அங்கேயே செட்டில் ஆகுறாரு. ஆனா அவர் போயிட்டு போயிட்டு வாரார், அவர் இந்த ரிலேட்டிவ்ஸோட தொடர்புல இருக்க எல்லாமே செய்யறார். அப்ப அவர் அந்த குடியுரிமை அவருக்கு ஜெஃப்னால இருக்குது. இவர் சின்ன வயசுலயே வந்துட்டார். இவர் அங்க போயிட்டு போயிட்டு மாறது கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த குடியுரிமை கிடைக்காது. சரி, இதான் வித்தியாசம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன்
It also applies to all the immovable properties. அதாவது வந்து இது தனியா பர்சன்ஸுக்கு தான் வந்து அப்ளை ஆகும் கிடையாது. இது வந்து அதாவது வந்து தேசவளமை லோ வந்து பர்சனல் லோவாகவும் வரும். சரிதானே? ஆக்களுக்கு ஜப்னா சொன்னதானே முதல் குறிப்பிட்ட மாதிரி ஜப்னா இன்ஹாபிட்டன்ஸ் ஆக்களுக்கு வந்து அப்ளை ஆகும்போது அது வந்து பர்சனல் லோவா வரும். ஆக்களுக்கு வசிக்கிற ஆக்களுக்கு பர்சன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஓட தொடர்புடும் போது அது பர்சனல் லோ. சரிதானே? அந்த டைம்ல வந்து அது பர்சனல் லோவா செயல்படும். ஏன்னு சொன்னா மலபார் ஆக்களுக்கு அதாவது ஜாஃப்னா ஓ நார்தர்ன் ப்ரொவின்ஸ் இன்ஹாபிட்டன்சிக்கு வந்து அப்ளை ஆகும்போது அது பர்சனல் லோவா வரும். ஆனா அண்ட் ஆல்சோ இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து ஜப்னால இருக்கிற அசையா சொத்துக்கள், அதாவது லேண்ட் பில்டிங் அப்படியான விஷயங்களுக்கு வந்து இது அப்ளை ஆகும். அதனால வந்து இது டெரிட்டோரியல் லோ. சரிதான்? அதாவது பிரதேசம் அந்த ஜப்னாக்கு உள்ள இருக்கிற பில்டிங்ஸ் ஓ லேண்ட் அதுகளுக்கு வந்து அப்ளை ஆகும்ன்ற சமயத்துல இத வந்து நம்ம என்ன பிரதேசம் ரிலேட்டடானபடியா டெரிட்டோரியல் லோ வந்து நம்ம சொல்லுவோம். சரிதானே? பாருங்க, it also applies to all the immovable property situated in the Jaffna district, irrespective of the nationality or race of the owner of the property. அதாவது வந்து ஜாஃப்னாவில் இருக்கிற எல்லா அசையா சொத்துக்களுக்கும் வந்து இந்த லோ அப்ளை ஆகும். அந்த லேண்ட் ஓனர் வந்து அவர் வந்து எந்த நேஷனாலிட்டியாகவும் இருக்கலாம். சேம் என்னன்னு சொல்றது, இப்ப கொழும்புல வசிக்கிற ஒரு ஆள், இந்தியாவுல வசிக்கிற ஒரு ஆள், கோல் கம்பகா ஹலுத்துறை, இப்படி வாட் எவர் த பிளேஸ் இன் ஸ்ரீலங்கா, எந்த எந்த பிளேஸா இருந்தாலும் அவர் வந்து ஜெஃப்னால ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்கார், ஜெஃப்னால ஒரு பில்டிங்கை வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லும் போது அந்த லேண்ட் அந்த பில்டிங்குக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது அதுல ஏதாவது கட்டடம் கட்ட போயினமோ ஏதாவது வணிகத்தை நடத்த போயினமோ ஏதாவது வீடு கட்ட போயினோம்னு சொல்லும் போது அது ரிலேட்டடான விஷயங்களுக்கு அப்ளை ஆகிற லோ வந்து தேச வளமை லோவா தான் இருக்கும். இப்ப உதாரணமா அவர் முஸ்லீம் ஆளுன்னு வையுங்களேன். இப்ப நான் சொன்னேன் தானே முஸ்லீம் ஆக்களுக்கு வந்து முஸ்லீம் லோ தானே அப்ளை ஆகும்னு சொல்லி. அப்ப நீங்க கேட்கலாம், முஸ்லீம் தானே அவர், இப்ப ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஜாஃப்னாவுல வந்து ஒரு காணி வாங்கி வச்சிருக்காரு, அவருக்கு வந்து அப்ப முஸ்லீம் லோ தானே அப்ளை ஆகும், அப்ப முஸ்லீம் ஆள் தானேன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னா அவர் யாரா இருந்தாலுமே ஜாஃப்னால நொதர்ன் ப்ரொவின்ஸ்ல வந்து ஒரு காணியை வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா ஜப்னால வந்து ஒரு காணியை வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் வந்து முஸ்லீமா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அது வந்து தேச வளமை லோகுக்குள்ள தான் அது வரும். ஏன்னு சொன்னா அது வந்து அந்த லேண்ட் அந்த பில்டிங் வந்து ஜப்னால இருக்கிறதுனால அந்த லோ தான் அப்ளை ஆகும். அவர் வந்து முஸ்லீம்ன்றதுக்காண்டி முஸ்லீம் லோ அப்ளை ஆகாது. அந்த சந்தர்ப்பத்துல தேச வளமை லோ தான் அப்ளை ஆகும். அவர் வந்து கேண்டியன் ஆளா இருந்தா கேண்டியன் லோ அப்ளை ஆகாது. கேண்டியன் ஆகளுக்கு கேண்டியன் லோ அப்ளை ஆகும்னு சொல்லி நம்ம பின்னுக்கு பார்ப்போம். அந்த இடத்துல வந்து கேண்டியன் ஆகளுக்கு கேண்டியன் லோ தானே, அப்ப கேண்டியன் லோ தானே அப்ளை ஆகும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அந்த இடம் அந்த லேண்ட் அந்த பில்டிங் வந்து ஜப்னால இருக்கிறதுனால அங்க வந்து தேச வளமை லோ தான் அப்ளை ஆகும். உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். Accordingly, it can be said that தேசவளமை law consists of two main parts, namely personal law and territorial law. நான் முதலே சொன்ன மாதிரி பர்சன்ஸுக்கு அப்ளை ஆகிறதுனால பர்சனல் லோ உண்டும், பிரதேசங்களுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ளை ஆகிறதுனால டெரிட்டோரியல் லோ உண்டு நாங்க சொல்லுவோம். ஸோ வி கேன் சே தேசவளமை ஹேஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் போத் பர்சனல் அண்ட் டெரிட்டோரியல் லோ. அதாவது வந்து ரெண்டு பர்சனல் லோண்டையும் டெரிட்டோரியல் லோண்டையும் பண்புகளை கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிதானே? சோர்சஸ் ஆஃப் தேசவளமை கோட் ஆஃப் 17 and legislations and customs. சரிதானே? இது டீப்பா தேவையில்லை. சோர்சஸ் ஆஃப் வந்து எங்க இருந்து தேச வளமையிலோ கலெக்ட் பண்ணப்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்ப்போம் activity 5. Kumari Hami belongs to the traditional Kandyan family. She married Kalidasa, who lived in Anuradhapura. After the Bina marriage, they lived in Kandi. Kalidasa had 3 children and died in an accident. What is the law applicable to Kalidasa property? Kumari Hami belongs to Kumari Hami belongs to traditional Kandyan family. She married Kalidasa.
குமாரிகாமி வந்து ஒரு ட்ரெடிஷனல் கெனியன் ஃபேமிலியில இருந்து வாரா. அவ வந்து காளிதாசான்னு சொல்லி அனுராதபுரத்துல வகிக்கிற ஒரு ஆளை வந்து திருமணம் செய்யுது. அந்த டைம்ல வந்து அவையல் வந்து கண்டியில வசிக்கணும். காளிதாசா அவையில் வந்து அவைக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கணும். காளிதாசா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்கிற இந்த டைம்ல வந்து காளிதாசாக்கு வந்து எந்த லோ வந்து அப்ளை ஆகும்னு சொல்லி இருக்குது. சரிதானே? இந்த டைம்ல வந்து கண்டியன் லோ வந்து அப்ளை ஆகும். முந்தி வந்து கண்டியன் லோவை வந்து முந்தி வந்து கண்டியன் லோ வந்து சொல்றது டெரிட்டோரியல் லோ. அதாவது வந்து கண்டி அந்த பிரதேசத்துல இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் வந்து அப்ளை ஆகும். கண்டியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்ளை ஆகும்னு சொல்லி சொல்றது. ஆனா அப்படி கிடையாது. கண்டி வந்து டெரிட்டோரியல் லோ கிடையாது. கண்டியன் லோ வந்து ஒரு பர்சனல் லோ. அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் ரிலேட்டடான லோ. அது வந்து கண்டியில இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து அப்ளை ஆகும்னு இல்லை. அதுக்கு பின்னுக்கு நம்ம பார்ப்போம். அது வந்து அதோட விளக்கம் பின்னுக்கு வந்து பார்ப்போம். அப்ளிகேஷன் இதை பாருங்க. Who is Candian? All Sinhalese who were settled in Candian province at the time of the uh, annexation of Candian territory by the British in 1850. Their issue, their issue as regulated by the Candian Succession Ordinance number 23 of 1970. சரிதானே? அதாவது வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா கேண்டில இருக்கிற எல்லாருக்குமே அப்ளை ஆகும்னு இல்ல. அதாவது வந்து கேண்டில இருக்கிற எல்லாருக்குமே அது அப்ளை ஆகும்னு சொன்னா, கண்டின்றது வந்து ஒரு பிரதேசம் தானே. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த இடத்துல வந்து கேண்டில ஏர் போனாலுமே ஏர் செட்டிலானாலுமே அவைக்கு வந்து அந்த லோ அப்ளை ஆகும்னு சொன்னா, கேண்டியன் லோ வந்து ஒரு டெரிட்டோரியல் லோவா இருக்குமே, ஒரு பிரதேசத்துக்கு அப்ளை ஆகுது சரி. ஆனா அப்படி கிடையாது. இதுல வந்து பாருங்க, ஏர் வந்து கேண்டியன் சொல்லி நம்மன்னு சொன்னா ஒரு சிங்களீஸ், அதாவது சிங்கள ஆக்கள் யார் வந்து 1815 பிரிட்டிஷ் அந்த டைமுக்கு முதல்ல இருந்தே இருக்கிற ஆக்கள் பரம்பரை அப்படின்னு அதுக்காண்டி அப்பவே இருந்து இப்ப வரைக்கும் உயிரோட இருக்க முடியாது தானே. பரம்பரை அவங்க பரம்பரை வந்து 1815க்கு முதலே இருக்கணும். பரம்பரையா 1815 இருந்து இருக்கிறமோ அவைக்குதான் வந்து இந்த கேண்டியன் லோ அப்ளை ஆகும். அவன் பரம்பரை வந்து 1815க்கு முதல்ல இருந்தே இருக்கணும். அதாவது வந்து 1815 தான் பிரிட்டிஷ் வந்து கேண்டியை ஆக்கிரமிச்சது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. 1815 வந்து கண்டியை வந்து பிரிட்டிஷ் ஆக்கிரமிச்சது. அதுக்கு முதல்ல இருந்து அவன் பரம்பரை வந்து அந்த கண்டியில இருந்திருக்கணும். அந்த பரம்பரையா வார ஆக்களுக்கு தான் வந்து இந்த கேண்டியன்லோ அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கேன். சரிதானே? இந்த டைம்ல இந்த கேஸ பார்ப்போம். இங்க பாருங்க, சொல்லி இருக்குது த ட்ரெடிஷனல் கேண்டியன் ஃபேமிலி. அவன் ஃபேமிலி வந்து ட்ரெடிஷனல் சொல்லி வழக்கமா அவன் ஃபேமிலி கேண்டியில இருந்து வருங்க. சோ அந்த டைம்ல வந்து இந்த கேஸுக்கு வந்து கேண்டியன் லோ அப்ளை ஆகும். சரிதானே? அதான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டர் தந்திருக்கிறாங்க. ட்ரெடிஷனல் கேண்டியன் ஃபேமிலி. சரிதானே? ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கண்டியில வசிக்கிற ஆக்களுக்கு இந்த லோ அப்ளை ஆகாது. எந்த சிங்களீஷ் வந்து 1815க்கு முதல்ல இருந்த வேண்டிய பரம்பரை இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த லோ அப்ளிகபிள் ஆகும். த சோர்ஸ் அடுத்தது பார்ப்போம். த சோர்சஸ் ஆஃப் கேண்டியன் லோ ஒர்க்ஸ் ஆஃப் சர் ஜோன்ஸ் அண்ட் சிமோன் சேயர்ஸ் அண்ட் யோன் அம்ப்ரோஸ் அண்ட் நிகண்டுவர் அண்ட் த டிசிஷன்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. நீங்க பாருங்க. சரிதானே? இதுல முதல் முக்கியமா இப்ப ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எப்படி எழுதுறதுன்னு சொன்னா, சப்போஸ் கேண்டியன் லோ உங்களை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, கேண்டியன் லோ கேண்டி ஆக்களுக்கு அப்ளை ஆகும். கேண்டி ஆக்கள் யாரு அப்படின்னு சொல்லி சேம் ஒரு கொஞ்சம் கேஸ் இதுல கேஸுகள் போட்டிருக்கு தானே. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தந்திருப்பேன். இந்த அதாவது வந்து இந்த கேஸ் நிக்கோல் கேஸ்லயும் இங்கால வந்து வில்லியம் கேஸ்லயும் வந்து கேண்டியன் லோ அப்ளை ஆகி இருக்குது. சரிதானே?
அப்ப வந்து உங்களுக்கு மேலதிக பாயிண்ட்ஸ் மேலதிக மார்க்ஸ் 5க்கு 5 5 5 மார்க்ஸ் கேட்கறாங்கன்னு சொன்னா 5க்கு 5 மார்க்ஸ் வேணும்னு சொன்னா கேஸுகளை எக்ஸாம்பிளா கொடுத்து பழகுங்க. சரிதானே? லோவில் அதான் இருக்கிற ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா கேஸுகளை நம்ம எக்ஸாம்பிளுக்கு கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு 2 பேர்ட்டு பேரும் ஞாபகம் வரையிலேன்னு சொன்னா ஒரு ஆண்டு பேரையாச்சும் சொல்லுங்க. இப்ப சப்போஸ் 2 பேர்ட்டு பேரையும் படிச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு மறந்துட்டு 2 பேர்ட்டு பேரும் அப்படின்னு சொன்னா இப்ப நிக்கோல்ன்றத ஞாபகம் இருக்குன்னு சொன்னா நிக்கோல் கேஸ்ன்னு சொல்லிட்டு வாங்க. எழுதாம வராதீங்க. லோவில் வந்து கேஸுக்கு தான் வந்து கேஸுகளை நம்ம எக்ஸாம்பிளா கொடுத்தாதான் அதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் போடுவிடும். நானோட ரோமன் டச் லோ விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல. நான் ரோமன் டச் லோ மேலால சொல்றேன். இப்ப நம்ம இந்த இவ்வளவு பர்சனல் லோ பார்த்துனாங்கல்லானே இந்த இவ்வளவு அதாவது வந்து கேண்டியன் லோ, முஸ்லிம்ஸ் லோ அண்ட் இங்கிலீஷ் லோ அண்ட் தேச வளமை லோ இவ்வளவு லோ அப்ளை ஆகாத சந்தர்ப்பத்துல வந்து ரோமன் டச் லோ அப்ளை ஆகும். சரிதானே? அதனாலதான் ரோமன் டச் லோ வந்து கொமன் லோவாகவும் ரெசிடியூரி லோவாகவும் சொல்லிடும். சரிதானே? விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.